सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 12-1-1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: குழந்தையிலிருந்து அதிபதி ஆகக்கூடியவர்களின் 3 காலங்களின் சாட்சாத்காரம். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் 3 காலங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த காலத்தில் தொடக்க காலத்து பக்தர்களா அல்லது மத்திய காலத்து பக்தர்களா? பக்தி காலம் முடிவடைந்து விட்டதா என்ன? பக்தியின் பலன் ஞானக்கடல் மற்றும் ஞானத்தின் பிராப்தியை அடைந்து கொண்டே ஞானஸ்வரூப ஆத்மாவாக ஆகிவிட்டார்களா அல்லது ஆகிக் கொண்டிருக்கிறார்களா? பக்தியின் சம்ஸ்காரமாகிய அடிமைத்தனம், அதாவது யாருடைய அடிமையாக இருப்பது, கேட்பது, அழைப்பது, தன்னை எப்பொழுதும் நிரம்பிய நிலையிலிருந்து தூரமாக இருப்பதாக நினைப்பது ஆகிய இந்த விதவிதமான சம்ஸ்காரம் இதுவரையிலும் அம்ச மாத்திரத்திலும் இருக்கிறதா அல்லது வம்சரூபத்திலும் இருக்கிறதா? தற்சமயம் தந்தைக்கு சமமான குணம், காரியம் மற்றும் சேவையில் எவ்வளவு நிரம்பியவர்களாக ஆகியிருக்கிறார்கள்? தற்சமயத்தின் ஆதாரத்தினால் எதிர்காலத்து பிராப்தியை எவ்வளவு உயர்ந்ததாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? அப்படி ஒவ்வொருவரின் 3 காலங்களையும் பார்த்து கொண்டே குழந்தையிலிருந்து அதிபதியாக ஆகக்கூடியவர்களை பார்த்து கொண்டே மகிமையும் பாடுகிறார். ஆனால் கூடவே எப்பொழுதாவது ஆச்சரியமும் ஏற்படுகிறது. இதுவரை பக்தியின் சம்ஸ்காரம் அம்ச ரூபத்திலும் கூட இருந்து விடவில்லையே என்று தன்னைத்தானே கேளுங்கள் மற்றும் தன்னைத்தானே பாருங்கள். ஒருவேளை அம்ச மாத்திரத்திலும் கூட ஏதாவது சுபாவம் சம்ஸ்காரத்தின் அடிமைத்தனம் இருக்கிறது. பெயர், புகழ், மரியாதையை கேட்பவராக இருக்கிறார். என்ன மற்றும் எப்படி என்ற கேள்வியில் கதறுபவராக இருக்கிறார். அழைப்பவராக இருக்கிறார். பக்தர்களுக்கு சமமாக உள்ளே ஒன்று வெளியில் இன்னொன்று என்று அந்த மாதிரி ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய கொக்குக்கு சமமான பக்தர்களின் சம்ஸ்காரம் இருக்கிறதென்றால், எங்கு பக்தியின் அம்சம் இருக்கிறதென்றால் அங்கு ஞானஸ்வரூப ஆத்மாவாக ஆகவே ஏனென்றால் பக்தி இரவு மற்றும் ஞானம் பகல். இரவு மற்றும் பகல் சேர்ந்தே இருக்க முடியாது. ஞானஸ்வரூப ஆத்மா எப்பொழுதும் பக்தியின் பலன் சுரூபமாக ஞானக்கடல் மற்றும் ஞானத்தில் நிரம்பியவராக இருக்கிறார். ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலை, அனைத்து பிராப்தி சுரூபம். அந்த மாதிரி ஞானஸ்வரூப ஆத்மாவின் ஓவியத்தை புத்தி மூலமாக வரைய முடியுமா? எப்படி உங்களுடைய எதிர்கால ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தை பிறந்ததிலிருந்தே கிரீடம் அணிந்தவராக காண்பிக்கிறார்கள். வாயில் தங்க ஸ்பூன், அதாவது பிறந்ததிலிருந்தே அனைத்து பிராப்தி சொரூபமானவராக காண்பிக்கிறார்கள். ஹெல்த், ஆரோக்கியம், வெல்த், செல்வம், ஹாப்பினஸ், குஷி, அப்படி அனைத்திலும் நிரம்பிய சொரூபம். இயற்கையும் தாசியாக இருக்கிறது. எதிர்காலத்தில் பிராப்தியாகக்கூடிய இந்த விஷயங்களின் அனுபவம் இப்பொழுது சங்கம் யுகத்திலும் இருக்க வேண்டும். அல்லது இது எதிர்காலத்தின் மகிமையாக மட்டும் இருக்கிறதா? சம்ஸ்காரத்தை இங்கிருந்து எடுத்து செல்வதா அல்லது அங்கே உருவாகுமா? 3 காலத்தையும் தெரிந்த நிலை இப்பொழுது இருக்கிறதா அல்லது எதிர்காலத்தில்தான் வருமா? நேரெதிரில் தந்தை மற்றும் ஆஸ்தியின் பிராப்தி இப்பொழுது இருக்கிறதா அல்லது எதிர்காலத்திலா? உயர்ந்த நிலை இப்பொழுதா அல்லது எதிர்காலத்திலா? உயர்ந்த நிலை இப்பொழுதுதான் இல்லையா?
சங்கமயுகத்தினுடைய இறுதி சம்பூர்ண நிலையின் படத்தை தான் எதிர்கால படத்தில் காண்பிக்கிறார்கள். எதிர்காலத்தின் கூடவே முதலில் அனைத்து பிராப்தியின் அனுபவம் சங்கமயுக பிராமணர்களுடையது. இறுதி நிலையில் கிரீடம், ஆசனம், திலகம் இட்டவராக அனைத்து அதிகாரம் நிறைந்தவராக ஆவீர்கள். மாயாவை வென்றவர் மற்றும் இயற்கையை வென்றவராக ஆவீர்கள். எப்பொழுதும் சாட்சி நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர், பாப்தாதாவின் இதயம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர், உலக நன்மை செய்யும் பொறுப்பின் கிரீடம் அணிந்தவர், ஆத்மஸ்வரூபத்தின் நினைவின் திலகமிட்டிருப்பவர், தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஆன்மீக செல்வம், ஞானம், குணம் மற்றும் சக்திகளில் நிரம்பியவராக ஆக வேண்டும். ஒரு கிரீடம் இல்லை, இரட்டை கிரீடதாரியாக ஆகிறீர்கள். எப்படி இரட்டை ஆசனம், ஒன்று இதய சிம்மாசனம், மற்றொன்று சாட்சி நிலையின் ஆசனம். அதேபோல் பொறுப்பு என்றால் சேவைக்கான கிரீடம் மற்றும் கூடவே சம்பூர்ண தூய்மையின் ஒளி கிரீடமும் இருக்கிறது. அப்படி இரட்டை கிரீடம், இரட்டை ஆசனம் மற்றும் அனைத்து பிராப்தி சொரூப தங்க ஸ்பூன் என்ன, ஆனால் வைரத்திற்கு சமமானவர் ஆகிவிடுகிறீர்கள். வைரத்தின் எதிரிலோ தங்கம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையே வைரமாகிவிடுகிறது. ஞானத்தின் மற்றும் குணங்களின் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறீர்கள். எதிர்காலத்தின் அலங்காரம் இந்த சங்கமயுகத்தின் அலங்காரத்தின் எதிரில் ஒரு பெரிய விஷயமே அனுபவமாகாது. அங்கோ தாசிகள் அலங்கரிப்பார்கள், மேலும் இங்கோ சுயம் ஞான வள்ளல் தந்தை அலங்கரிக்கிறார். அங்கே தங்கம் மற்றும் வைரத்தின் ஊஞ்சலில் ஆடுவீர்கள், மேலும் இங்கு பாப் தாதாவின் மடியில் ஆடுகிறீர்கள். அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள். அப்படியானால் உயர்ந்த ஓவியமாக எது ஆனது? தற்சமயத்தினுடையதா அல்லது எதிர்காலத்தினுடையதா? எப்பொழுதுமே தன்னுடைய அந்த மாதிரி உயர்ந்த ஓவியத்தை எதிரில் வையுங்கள். இதைத்தான் ஞானஸ்வரூப ஆத்மாவின் ஓவியம் என்று கூறப்படுகிறது. அப்படி பாப்தாதா அனைவரின் 3 காலங்களையும் ஒவ்வொருவரின் நடைமுறை ஓவியம் எவ்வளவு தயாராகி இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார். அனைவரின் ஓவியம் தயாராகிவிட்டதா? எப்பொழுது ஓவியம் தயாராகிவிடுமோ அப்பொழுதுதான் தரிசனம் செய்வதற்காக திறக்கப்படும். அப்படி சைத்தன்ய ஓவியம் தயாராக வேண்டும். அப்பொழுது நேரம் என்ற திரைச்சீலை திறக்கப்படும். எப்பொழுதும் சம்பூர்ண மூர்த்தியைத்தான் தரிசனம் செய்யப்படுகிறது. உடைந்த மூர்த்தியை தரிசனம் செய்வதில்லை. எந்தவிதமான குறை என்றால் உடைந்த மூர்த்தி என்பதாகும். தரிசனம் செய்விப்பதற்கு தகுதியானவராக ஆகியுள்ளீர்களா? தன்னை பற்றி யோசிக்கிறீர்களா அல்லது நேரத்தை பற்றி யோசிக்கிறீர்களா? தனக்கு பின்னால் நேரமோ நிழலாகும். தன்னையும் மறந்து விடுகிறீர்கள். எனவே மாஸ்டர் திரிகாலதரிசியாகி தன்னுடைய 3 காலங்களையும் தெரிந்து கொண்டு தன்னை சம்பன்னமானவராக, அதாவது தரிசனத்திற்கு தகுதியான மூர்த்தியாக ஆக்குங்கள். புரிந்ததா? நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். தந்தையின் குணங்கள் மற்றும் தன்னுடைய குணங்களை எண்ணுங்கள். நினைவு நாளையோ கொண்டாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நினைவு சுரூப நாளை கொண்டாடுங்கள். இதே நினைவு நாளின் நினைவு சின்னமாக சாந்தி ஸ்தம்பம், தூய்மை ஸ்தம்பம், சக்தி ஸ்தம்பம் உருவாக்கி இருக்கிறீர்கள். அதுபோலவே தன்னை அனைத்து விஷயங்களின் ஸ்தம்பமாக யாரும் அசைக்க முடியாதபடி ஆக்குங்கள். தந்தையின் அன்பின் பாடலை மட்டும் பாடாதீர்கள். ஆனால் அனைவரும் உங்களுடைய பாடலை பாடும் அளவிற்கு தந்தைக்கு சமமான அவ்யக்த நிலை சொரூபமாக ஆகுங்கள். பாடலையோ நன்றாக பாடுங்கள். ஆனால் யாருடைய பாடலை பாடுகிறீர்கள், அவரே உங்களுடைய பாடலை பாடும் அளவிற்கு உங்களை அந்த மாதிரி ஆக்குங்கள். இந்த நினைவு நாளன்று தந்தை அன்பின் நடைமுறை ரூபத்தை பார்க்க விரும்புகிறார். அன்பின் அடையாளம் தியாகமாகும். தந்தை குழந்தைகளிடமிருந்து என்ன தியாகம் விரும்புகிறார் என்று அனைவரும் தெரிந்தும் இருக்கிறீர்கள். நடைமுறை சொரூபத்தில் தன்னுடைய பலகீனங்களின் தியாகம். இந்த தியாகத்தின் பாடலை தந்தை மேல் உள்ள அன்பில் தியாகம் செய்தேன் என்று மனதால் பாடுங்கள். அன்பிற்காக தியாகம் செய்வது ஒன்றும் கடினம் இல்லை.
மேலும் அசம்பவ விஷயமும் சம்பவமாக மற்றும் சுலபமாக அனுபவமாகும். இப்பொழுதைய நினைவு நாளை சக்தி நாளின் ரூபத்தில் கொண்டாடுங்கள். நினைவு சொரூபத்திலிருந்து சக்தி சொரூபம். புரிந்ததா? அந்த நாளில் யார் யார் என்னென்ன தியாகம் மற்றும் எவ்வளவு சதவிகிதம் மற்றும் எந்த ரூபத்தில் செய்தார் என்று தந்தை விசேஷமாக பார்ப்பார். கட்டாயத்திலோ அல்லது அன்பில் செய்தாரா? நியமப்படி செய்யாதீர்கள். நியமம் இருக்கிறது, எனவே செய்தோம். அந்த மாதிரி கட்டாயத்தில் செய்யாதீர்கள். உள்ளபூர்வமான அன்போடு செய்வதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் வீணானது. எனவே கொக்கு போன்று பக்தனாக ஆகி தனக்கு ஏமாற்றம் கொடுக்காதீர்கள் என்று கூறினோம். சத்தியமான தந்தையிடம் சத்தியம்தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மற்ற அனைத்தும் பாவக்கணக்கில் சேமிப்பாகிறதே அன்றி தந்தையின் கணக்கில் சேமிப்பாவது இல்லை. பாவக்கணக்கை முடித்துவிட்டு தந்தையின் கணக்கில் நிரப்புங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் செய்து பல கோடி மடங்கு அதிபதியாக ஆகுங்கள். நல்லது. அந்த மாதிரி சமிக்ஞையால் புரிந்து கொள்ளக்கூடிய, நேரத்தை பற்றியன்றி தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய, தந்தை மேலுள்ள அன்பில் ஒரு நொடியின் உறுதியான எண்ணத்தில் தியாகம் செய்யக்கூடிய, இரட்டை கிரீடம் இரட்டை ஆசனதாரி ஞானஸ்வரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். ஏக்விரதாவின், அதாவது ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ரகசியத்தை தெரிந்து வரமளிக்கும் வள்ளலை திருப்திப்படுத்தக்கூடிய அனைத்து சித்தி சொரூபமானவர் ஆகுங்கள். வரமளிக்கும் வள்ளல் தந்தையிடம் குறைவில்லா வரதானம் இருக்கிறது. யார் எவ்வளவு பெற விரும்புகிறாரோ அவரை பொறுத்தவரை திறந்த களஞ்சியமாக இருக்கிறது. அந்த மாதிரி திறந்த களஞ்சியத்தின் மூலம் அநேக குழந்தைகள் சம்பன்னமாகிறார்கள். மேலும் சிலர் சக்திக்கு ஏற்றபடி சம்பன்னமாகிறார்கள். அனைத்தையும் விட அதிகமாக பையை நிரப்பிக் கொடுப்பது போலாநாத், வரமளிக்கும் வள்ளலின் ரூபம்தான். அவரை திருப்திப்படுத்துவதற்கான விதியை மட்டும் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து சித்திகளும் பிராப்தியாகிவிடும். வரமளிக்கும் வள்ளலுக்கு ஏக்விரதா என்ற வார்த்தை மிகவும் பிடித்திருக்கிறது. கனவிலும் நினைவிலும் கூட இன்னொருவர் இருக்க வேண்டாம். எனக்கு இருப்பதோ ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பது உள் உணர்வில் இருக்கட்டும். யார் இந்த இரகசியத்தை தெரிந்திருக்கிறாரோ அவருடைய பை வரதானங்களினால் நிரம்பியிருக்கும். ஸ்லோகன். மனம் மற்றும் வாய்மொழி இரண்டின் மூலமாக சேவைகளை சேர்த்தே செய்தீர்கள் என்றால் இரட்டை பலன் பிராப்தியாகிக் கொண்டே இருக்கும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।